जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு மடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எல்லாரும் நன்னா இருக்கணும், இன்பமே சுழ்க, எல்லோரும் வாழ்க. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க. நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் யாருக்கு கெடு பலன், யாருக்கு சுப பலன், யாருக்கு எப்படி இருக்கு, கணவன் மனைவி பெண்களுக்கு எப்படி இருக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு எப்படி இருக்கு, யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், பணம் வாங்குறதா வேண்டாமா, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பத்தி நீங்க இந்த வாரம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. வார வாரம் ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த வாரம் இப்படிதான் இருக்கும், இந்த வாரம் நம்ம இப்படிதான் இருக்கும், இந்த வாரம் நம்ம இதெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறது பார்த்து. ஜாதகம் மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பிறந்த தேதி நேரம் தெரியலன்னு ஒரு பெயர் ராசி குறிப்பு பார்த்துக்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண் கணிதம் பார்த்துக்கலாம், அதே போல் ஒரு ஜெமாலஜி பார்த்துக்கலாம், என்ன ராசி கற்கள் போட்டுக்கலாம், அதே போல் உங்களுக்கு தேவையான எந்திரங்கள், உங்களுக்கு தேவையான பூஜைகள். அது மட்டும் அல்லாது உங்களுக்கு பிரஷ்னம் பார்க்கறது, தற்கால பிரஷ்னம், இப்போ ஒரு கேள்வி ஒரு பதில், தற்கால பிரஷ்னம், தீபமங்கல பிரஷ்னம் பார்க்கறது, அதே போல் தாம்பூல பிரஷ்னம், அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இது எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பார்க்கணும், கரெக்டாக நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார், நான் ராஜ்குமார் குருக்கள் கிட்ட இமீடியட்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்யூஷன், உங்களுடைய சொல்யூஷன் சொல்றது என்னுடைய இது, அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. அதாவது அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருங்க. இறைவனை நம்பினோர் கைவிடப்படார். சுவாமியை அதுக்கு வழிகாட்டுதல் தான் நான் இறைவன் கிடையாது. உங்களுக்கு அந்த பாதையை காட்டுபவன், அவ்வளவுதான். சார், இந்த வழியில போங்க, இது உங்களுக்கு கரெக்டா இருக்கு. அதாவது சொல்லுவாங்களா, தெய்வானா மனுஷ ரூபானா, மனித ரூபத்துல அசரீரமா நீ தசை உனக்கு நல்லா வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், இன்னொரு விஷயமும் நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது உலகத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றவனையும் நீங்க நம்பலாம், கடவுள் இருக்கான்னு சொல்றவனையும் நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள் சொல்றவனை மட்டும் நம்பக்கூடாது. அதனாலதான் இறைவன் மிகப்பெரியவன். நல்லா ஒரு 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 துரும்பு நல்லா வழிகாட்டுறேன் உங்களுக்கெல்லாம். ஒரு பிரம்ம வித்தை கற்றவன் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறது தான் என் வேலை. நீங்க நல்லா இருந்தா என் மனசுக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு நல்லது, என்னுடைய ஆத்மா நல்லபடியா இந்த பூமியை விட்டு போகும். சரிங்களா? விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவாகவே அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பேசும்பொழுது ரொம்ப கரெக்டா பேசுங்க. பேசின வார்த்தை திரும்ப வராது. யாரையும் பேசும்போது கரெக்டா பேசுங்க. சந்தேகப்படாதீங்க, யாரையும் சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. சந்தேகம் சரியா வராது. உங்களுக்கான சில விஷயம் நான் சொல்லும் போது, நீண்ட நாட்களாக மறைந்திருந்த ஒரு தகவல் அல்லது ஒரு உண்மை உங்கள் கவனத்திற்கு வரலாம். முதலில் அது அதிர்ச்சியாக இருந்தாலும் அது உண்மை தெரிந்த பிறகு யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். சோ அந்த மாதிரி இருக்கு. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்ட வடு. சோ விருச்சகத்துல இந்த வார்த்தைகளை சொல்ல, உங்களை காயப்படுத்தி வரை வெல்ல பழி வாங்க வேண்டாம், அவரை தாண்டி உயர்ந்து நிற்பதே மிகப்பெரிய பதிலடி அப்படின்னு கூட நான் சொல்வேன். இந்த வாரம் உங்கள் ரகசியம் உங்கள் கையில் இருக்கும் வரை பலம், வெளியே சென்று விட்டால் அது பலவீனம். சோ கரெக்டா பேசுங்க, கரெக்டா இருங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சக்சஸ். உங்களை யார் ஏமாற்றுகள் என்று தெரிந்து நீங்கள் அமைதியாக இருக்காதீர்கள். இந்த வாரம் மௌனம் அப்படிங்கிறது எதுல இருக்கணுமோ அதுல இருக்கணும். உங்களை ஈஸியா ஏமாத்துறாங்க, ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க, வெறி கொண்டு இருக்காங்க, ஈஸியா ஏமாத்திடணும், ஈஸியா சில விஷயங்கள் பண்ணணும்னு குட்ட குனிஞ்சுட்டே இருக்கக்கூடாது. எந்த இடத்துல புத்திசாலித்தனமா இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் புத்திசாலித்தனமாக இருப்பது சிறப்பு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, நீங்கள் செய்த பணிகள் ரெகக்னிஷன் தாமதமாகலாம், பின்னால் பேசுவதை அறிந்து கொள்வீர்கள். அவரிடம் உங்கள் திட்டத்தை முன்கூட்டியே யார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. வேலை இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரதான் வரும். அதை எப்படி நீங்க உங்க ஹேண்டில் பண்ணி கொண்டு போறீங்களோ அது உங்க கையில தான் இருக்கு.
சொத்து மற்றும் புதிதாக சொத்து வாங்குறதோ புதிதாக சில விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். சில பேருக்கு நிறைய சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக வரும். நிலுவையில் இருந்த பேமெண்ட் தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் சக்சஸா வரும். கவலைப்படாதீங்க. யாருக்கும் தெரியாம அட்வான்ஸ் கொடுக்காது. யாரையாவது வச்சுட்டு பணம் கொடுங்க, வச்சுட்டு செய்யுங்க. ஏதோ இருந்தாலும் அந்த மாதிரி நீங்க பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ். அதே போல நடவடிக்கை கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். உங்களோட கணவன் மனைவி இந்த வாரம் ஒரு சந்தேகம் பெரிய எதிரியாக மாறலாம். கணவன் மனைவிக்குள்ள சின்னதா சண்டை போட்டுட்டு 2 நாளைக்கு பேசாம இருக்கிறது, 3 நாளைக்கு பேசாம இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனம் தேவை. எல்லாத்துலயுமே கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கும். செப்பரேஷன்ஸ், விவாகரத்துல செப்பரேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய. சட்ட நடவடிக்கை இருந்தால் உரிய நிபுணர்கள் ஆலோசனை செய்து கரெக்டா சட்ட ஆலோசனை செய்து பிரியவும். சோ அந்த மாதிரி இருக்கு. திருமண முயற்சி, மறுமணம் சில இதெல்லாம் நல்லபடியா நடக்கும். படிப்பு சம்பந்தம் ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் இருக்கும். ரிசர்ச், இன்வெஸ்டிகேஷன்ஸ், டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இதெல்லாம் நல்லா வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய மருத்துவ சார்ந்த படிப்பெல்லாம் நல்ல சிறப்பா வரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது பழி வாங்குதல், ரகசியம் பகிர்தல், ஆதாரம் இல்லாத சந்தேகம், திடீர் முதலீடு, போட்டியாளரை குறைந்து மதிப்பிடுதல், பழைய காயத்தை மீண்டும் திறத்தல், இதெல்லாம் செய்யாது. ஸோ எது பண்ணணுமோ அது மாதிரி. மெடிக்கல் இஷ்யூ 34% வரைக்கும் இருக்கு. கவனிப்பு அளவு. ஸோ கரெக்டா இருந்துக்கோங்க. ரெண்டாவது யூனரி டிஸ்கம்ஃபர்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஃபேட்டிக் இதெல்லாம் இருக்கு. ஸோ கரெக்டா பார்த்து உண்மையான சில விஷயங்கள் ஹெல்த் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்ல கொஞ்சம் உடல்நிலை பார்த்துக்கோங்க. ரத்த அளவு, சர்க்கரை அளவு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யறது நல்லது. நீண்ட நாட்களாக மறைந்து இருந்த ஒரு தகவல் அல்லது ஒரு உண்மை உங்கள் கவனத்திற்கு வரலாம். சோ கரெக்டா இது பண்ணிக்கோங்க. எங்க கரெக்டா பேசணுமோ அங்க பேசுங்க. எங்க பேசக்கூடாதோ அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு சக்சஸ். இந்த வாரத்துல பெண் சாபம் உள்ள ஆண்கள், திருமணம் கடந்த ஒரு உறவு இதுல மாட்டிக்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் வரும். கவனம்.